அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இன்றும் உம்மை பற்றிய இந்த செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதை ஏற்று அதன்படி நடப்பதற்காக அவர்களுக்கு நெருக்கிருப்பை செய்யும். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆணவத்தால் அழிந்து போவார்கள். ஆணவம் உடையவர்கள், ஆணவமாக நடக்கிறவர்கள் தங்கள் அழிவை நோக்கி போகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த காரியம்தான். ஒரு மனிதனுக்கு ஆணவம் அல்லது அகந்தை வருவதற்கு முன்னாலேயே அவன் மனம் மேட்டிமை அடைந்து அல்லது பெருமை உடையவனாகி விடுகிறான். அன்றாடம் வாழ்வில் ஆணவத்தால் அழிந்து போனவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை வேதம் ஒருவன் பெருமை பாராட்டும் பொழுது தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:5-10 வரை வாசிப்பீர்களேயானால், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இங்கே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. தாழ்மை இல்லாதவர்களுக்கோ, அதாவது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்றால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பொருள்படுகிறது. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வந்து அவரிடம் மன்றாடும் பொழுதும் அவருடைய எதையும் விண்ணப்பிக்கும் பொழுதும் நீங்கள் தாழ்மை உடையவர்களாக, எப்படி அநேக காரியங்களை அநேக விண்ணப்பங்களை நீங்கள் வேதத்திலே கேட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து கூட மாதிரி ஜெபம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எப்படி நாம் விண்ணப்பிக்க வேண்டும், எப்படி நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இனி வேதத்தில் ஆணவத்தினால் அழிந்தவன் என்று சொல்லும் போதே தேவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய லூசிபர் என்ற கேருவினும் பிரதான தூதானுமாகிய அந்த சாத்தான் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறான். முதலிலே வேதத்தில் இருக்கிறவன் தேவனை எதிர்த்து அவருக்கு எதிராக நின்று ஆணவத்தோடு அவரை நோக்கி பார்த்தவன் இந்த லூசிபர் என்ற அந்த பிரதான தூதன். தேவனால் அன்பாக வளர்க்கப்பட்டவன், அன்பாக சிருஷ்டிக்கப்பட்டவன், எல்லா பலமும் கொடுக்கப்பட்டவன், எல்லா மகிமையும் கொடுக்கப்பட்டவனாக இருந்தும் அந்த எல்லா மகிமையும் அவனுக்கு கர்வத்தை உண்டாக்கிவிட்டது. ஆகையினால் அவனுடைய மகிமையான இடத்திலிருந்து தள்ளப்பட்டு சாத்தான் என்று சொல்லுக்கு அவன் ஏற்றவனாகி போய்விட்டான். லூசிபர் என்ற பொருள் போய் சாத்தான் என்று அழைக்கும்படியாக ஆகிவிட்டது. இனி அப்படிப்பட்ட நிலையில் இதை கொஞ்சம் விளக்கமாக ஒன்றாக பார்க்கலாம். முதலிலே இந்த வேதத்திலே வாசிப்பீர்களேயானால், தீரு ராஜா, பாபிலோன் ராஜா 2 பேரையும் சாத்தானுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கும். எப்பொழுதும் சாத்தானை ஒரு மனிதனுக்கு மனிதர்களோ ஓமையாக சொல்ல மாட்டார்கள். ஒரு ராஜாவையும் அந்த மனிதர்களையும் ஒப்பிட்டு பேசும்போது தான் அது சரியாக இருக்கும். அப்படி எங்கெல்லாம் தீரு ராஜாவையும் பாபிலோனிய ராஜாவையும் ஒப்பிட்டு பேசுகிறார்களோ அப்பொழுது அந்த ஒப்பீடு சாத்தானுக்குரியதாக இருக்கிறது. இனி லூசிபருடைய மேன்மை பற்றி வேதம் என்ன கூறுகிறது? லூசிபர் இழந்து போனான், அவன் ஆணவத்தால் அழிந்து போனான் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அவன் எவ்வளவு மேன்மையாக தேவன் வைத்திருந்தார். அந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்னால் அநேகரை தேவன் இப்படித்தான் வைக்கிறார்.
மேன்மையாக வைக்கிறார், அவனை அன்பாக வைக்கிறார், அவனை உயர்த்துகிறார், அவனுக்கு எல்லா காரியமும் கொடுக்கிறார். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் அவன் என்ன நினைக்கிறான் என்றால், எல்லாம் என்னால் வந்தது, எல்லாம் என்னால் வந்தது, என் பலனால் என் முயற்சியினால் வந்தது என்று சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை மறந்து போகிறான். தேவனுடைய சுத்தத்தினால் இது நடந்தது. தேவன் எதற்கோ உன்னை தயார்படுத்துகிறார் என்பதை அவன் அறியாது போகிறான். நீ இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பேருள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சுத்தம் கொண்டால், நீ இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருந்தால், அதற்கேற்ற பணிகளை, அதற்கேற்ற காரியங்களை அவர் உனக்கு செய்வார். இதை மறந்துவிடக்கூடாது. இனி லூசிபருடைய மேன்மையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை எசேக்கியேல் 28:11-15 வரை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அவன் எப்படிப்பட்டெல்லாம் அலங்காரம் உடையவனாகவும் அவன் தேவன் முன்னால் நிற்கும் பொழுது அவன் எவ்வளவு கம்பீரமானவனாகவும் இருந்தான் என்பதை இந்த வேதத்தில், இந்த வாசகங்களில் சொல்லப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இனி லூசிபருடைய ஆணவம் அல்லது மனமேட்டிமை அவனுக்கு எப்பொழுது உண்டாயிற்று? ஏசாயா 14:13-14 வாசிப்பீர்களேயானால், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்படியெல்லாம் வந்ததும் அவன் நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன் என்றால், எப்படி தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை எங்கு அமைத்திருக்கிறாரோ அங்கு போவேன், நான் அவருடைய தர்பாரில் நான் இடம் பெற்று அதன் முதன்மையாக இருப்பேன் என்பது போக, நான் அவருடைய அந்த சிங்காசனத்தின் மேலே போவேன், அதற்கு ஒப்பாக இன்னொரு சிங்காசனத்தை இட்டு நான் அதற்கு ஒப்பாவேன், அவருக்கு ஒப்பானதுனால் அவருக்கு ஒப்பான ஒரு அந்த லெவலில் நான் இருப்பேன் என்றும் மனமேட்டுமை ஆகியது. அவன் என்ன நினைத்தான் என்றால், அந்த சிருஷ்டிப்பை தவிர மற்றெல்லா காரியமும் எனக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரியும், ஆகையினால் நானும் அவரை போல் பலமுடையவன் என்று நினைத்தான். அது அவனுக்கு அழிவை கொண்டு வந்தது. அநேகர் இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். இனி ஆணவத்தால் லூசிபர் அடைந்த ஆக்கினை தீர்ப்பு. இந்த ஆணவத்தினால் அவன் என்ன மாதிரியான கஷ்டங்கள், தேவனுடைய அந்த தீர்ப்புக்கு அவன் உட்பட்டான் என்பதை எசேக்கியேல் 28:16-19 வரை வாசிப்பீர்களேயானால், வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மெனுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இது தெளிவாக இருக்கிறது.
அவனுக்கு கொடுத்த காரியம், அவனுக்கு நடந்த காரியங்கள், உன் வியாபாரம் என்பது தேவன் அவன் சம்பாதித்து கொண்ட அவன் எல்லா தயையும் கிருபையையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள அன்பினாலும் அவன் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டான். இனி தன்னை விட்டால் தன்னை விடவும் வேறு யாரும் தேவனுக்கு இல்லை, தான் ஒருவரே தேவன் முன்னால் நிற்பதற்கு தகுதி உள்ளவன் என்று அந்த மனம் மேட்டிமையானது. இனி தேவனால் தண்டிக்கப்பட்ட சாத்தான் ஆணவமும் வீம்பும் கொண்டு தனது கூட்டத்தாரையும் தேவனை விசுவாசிப்பவர்கள் அவரிடமிருந்து அவராலேயே ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பளிக்கும்படியாக செய்கிறான். இவன் என்ன செய்கிறான்னா, தேவனை விசுவாசிப்பவர்களை அவன் தூண்டிவிட்டு தேவனாலேயே தண்டிக்கப்படும்படி செய்கிறான். அந்த தண்டிக்கப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், பார் நீ தேவனை விசுவாசித்தாய் அல்லவா, அவர் உன்னை தண்டித்து விட்டார். அதற்கிடையாக இவன் செய்த காரியங்களை அவன் மூடி மறைத்து விடுவான், அவர்கள் கண்களை குருடாக்கி விடுவான். அப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான். மனிதர்களுக்கு எதிராக அவன் போராடுவதற்கு அவன் தனிமான ஆளாக வருவதில் ஒரு சேனையை வைத்திருக்கிறான். எபேசியர் 6:12 வாசிப்பீர்களே ஆனால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த அவனுடைய ஆட்களின் மூலமாக, சேலைகளின் மூலமாக அவன் அநேக காரியங்களை அவன் மனிதர்கள் முன்னால் ஏறெடுக்கிறான். அவர்களுக்கு பெரிய ட்ராமா போட்டு காணிப்பான். அவன் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வான். ஆனால் தேவனை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். இந்த ஆவி எதிரிகளை கிறிஸ்தவர்கள் எப்படி மேற்கொள்வது? இப்படி ஒருவனாக வந்தது ஆவியானவரை கொண்டு நாம் செய்வதை விட ஆண்டியானவர் தேவன், நீ இதற்காக ஆவியானவரையோ இயேசு கிறிஸ்துவையோ தேவனையோ தேட வேண்டிய தேவையில்லை, நான் உனக்கு உள்ளே உனது ஆயுதத்தை வைத்திருக்கிறேன், அவைகளை எடுத்துக்கொண்டு நீ போராடலாம், அவைகளுக்கு தேவனின் சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதை நாம் மறந்து விடுகிறோம். அது என்ன என்பதை ஞாபகப்படுத்தலாம். எபேசியர் 6:13-18 வரை. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சிராவையும் தீவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சிலுவையிலே தான் தோற்கப்பட்டு விட்டோம். தன்னிடமிருந்து எல்லாம் போய்விட்டது. தன்னிடமிருந்த மனிதர்கள் ஆத்மாக்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பறித்து கொண்டு தம்மை அடிமையாக்கி விட்டார். தம்மை அம்போய்ந்து விட்டு விட்டார். தம்மிடம் எந்த விதமான ஒரு பலமும் இல்லை, எந்த விதமான சக்தியும் இல்லை என்று அறிந்த பின்னால் அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் தனி மனிதனாகவும் சுற்றி திரிந்து கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரெல்லாம் பழையபடியும் தேவனுக்கு எதிராக தூண்டிவிட முடியுமோ என்று சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறார். 1 பேதுரு 5:8-9 வரை வாசிப்பீர்களே ஆனால், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இதுவரை எப்படி அந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய லூசிஃபர் எப்படி அவன் மனமேற்றுமை அடைந்து எப்படி ஆணவத்தால் தேவனுக்கு எதிராக நின்றதினால் அவன் தன்னுடைய மகிமையெல்லாம் இழந்து போய் அவன்
எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிப்போனான் என்பதை இதுவரை பார்த்தோம். இனி பூமியிலே பலம் படைத்தவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்ற ராஜாக்கள் மற்றும் தலைவர்கள் எப்படி ஆணவத்தால் அழிந்து போனார்கள் என்பதை பார்க்கலாம். ஒன்று, பெல்ஷாத்சார் என்னும் பாபிலோனிய ராஜா ஆணவத்தினால் இஸ்ரவேலின் தேவனை இழிவுபடுத்தும்படிக்கு அவன் காரியங்களை செய்தான். தானியேல் 5:1-4 வரை வாசிப்பீர்களேயானால், பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பன் ஆகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், நேபுகாத்நேச்சரை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கும். அவர் வழி வந்தவன் தான் இந்த பெல்ஷாத்சார். ஆனால் நேபுகாத்நேச்சர் தேவனை மகிமைப்படுத்தினானே ஒழிய எங்கேயும் அவரை இழிவுபடுத்தியதாக நாம் வேதத்தில் வாசிக்கவே முடியாது. அவன் எப்பொழுதுமே அந்த இஸ்ரவேலின் தேவருக்கு நன்றி உள்ளவனாகவும் அவரை மகிமைப்படுத்துபவராகவுமே இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இவனோ அவரை அந்த எவ்வளவு ஒரு தரக்குறைவாக நினைத்து அவர் உபயோகப்படுத்திய அவருக்காக வைக்கப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் எடுத்து இவனும் இவன் வைப்பாட்டிகளும் உபயோகப்படுத்தினார்கள் என்பதை வாசிக்கிறோம். ராஜாவின் ஆவணத்தை அளிப்பதற்காக தேவன் செய்த காரியம். தேவன் முதலில் அவனுக்கு டோக்கனாக ஒரு காரியத்தை செய்கிறார், சொல்லாமல் செய்யவில்லை. தானியேல் 15:5-6. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. சாந்து பூசப்பட்ட ஒரு சுவர் இருந்தது அவர்கள் பார்ட்டி நடத்தக்கூடிய இடத்துல. அந்த சுவத்திலே ஒரு கை வந்து எழுதியது. அது என்ன எழுதியது என்பது தேவனுக்கே தெரிந்தது, இவர்களுக்கு தெரியவில்லை. பாபிலோனியர்களுக்கு தெரியாததினால் பயம் உண்டாயிற்று. என்னடா இப்படி ஏதோ எழுதியிருக்கிறது என்ற பொழுது அவன் யார் இதை தனக்கு அறுத்து சொல்ல முடியும் என்பதைக்காக அவன் தானியேலை அழைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இனி கை விரலால் அவர் என்ன எழுதினார், எதை உணர்த்த விரும்பினார் என்பதை தானியேல் 15:22-30 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடி. இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் கழுத்தில் பூர்சர பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பது
அனுப்புவேன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மெயினா உள்ள காரியம் என்னன்னா, எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தேக்கேல் உற்பாசின் என்பது, தெக்கேல் என்பது, அதாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். முதல்ல ஒரு ஆளுகை முடிவு ஏற்பட்டது. அடுத்ததாக தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவானவனாக நீ உனக்கு ராஜா உள்ள லெவலில் நீ தேவனுடைய லெவலில் இல்லை, நீ குறைவானவனாக காணப்பட்டாய். மூன்றாவது பெரேஸ். பெரேஸ் என்பது புளூரலா உற்பாசின், முன்னாலே உற்பாசின் என்று சொல்லப்பட்டிருக்கும் அதே வார்த்தைக்கு புளூரல் தான் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். அப்போ சொல்லிட்டார், அவ்வளோதான், இதை தான் நான் உனக்கு எழுதியிருக்கிறேன். உன்னை பார்த்தா உன் லெவலில் இருந்து நீ கீழே போயிட்ட, நீ ராஜாவாக இருப்பதுக்கு தகுதியற்றவன். எப்படி அந்த நெபுகாத்நேச்சர் சந்ததிகள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ மிகவும் குறைவுபட்டவனாக இருக்கிறாய். ராஜ்யம் உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்டு இன்னொருவனுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று இங்கு சொல்லப்பட்ட அந்த இரவே அந்த கல்தேயருடைய ராஜாவால் இவன் கொல்லப்பட்டான் என்றும் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு ராஜாவுடைய காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யூதா ராஜாவாகிய அமத்சியாவின் மகனாகிய ஊசியா ராஜா ஆரம்ப காலத்திலே தேவனுடைய கட்டளைகம்படி நடந்தான். அவன் வளர்ச்சி அடைந்த போது ஆணவம் தலைக்கு ஏறப்பட்டு தேவ கட்டளையை மீறி அவன் குஷ்டரோகியானான். இது எப்படி என்று பார்க்கலாம். முதலே உசியா ராஜா நீதிமானாக இருந்து 52 வருஷம் அரசாண்ட பொழுது நீதியாக செய்தான். 2 நாளாகமும் 26:3-5 வரை வாசிப்பீர்களேயானால், உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஊசியா ராஜா பலப்பட்ட பொழுது, அவன் பலப்பட்ட பொழுதுன்னா தேவனுடைய கரிசனை கிருபைக்குள் வந்த பொழுது, தேவனால் அவன் பலப்படுத்தப்பட்டு அவன் ஆட்சி செய்யப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும்படி தேவ கட்டளை சாத்தான் அங்கே விளையாடி விட்டான். அவன் என்ன சொன்னான், நீ தான் இப்பொழுது பெரிய ராஜாவாயிட்டாயா, நீ உனக்கு தேவன் எதுக்கு, நீ உன் மனம் போல செய்யலாம், அவர் மட்டும் அங்கே இருந்துட்டு என்ன செய்ய முடியும், நீ செய்யக்கூடியாததா, நீ எவ்வளவு பலமாக இருக்கிறா, உன்னிடம் எவ்வளவு சேனை இருக்கிறது, நீ எல்லாவரையும் ஜெயிக்கலாம், எல்லா காரியமும் நீ நிறைவேற்றலாம், உனக்கு தேவன் ஒரு பொருட்டே இல்லை என்று அவனுக்கு மனமேட்டிமையை ஏற்பட்டு பாவம் செய்ய வைத்தான். 2 நாளாகவும் 26:16-20 வசிப்பீர்களேயானால், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியா எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேல் லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். தேவையில்லாத ஒரு காரியம். எந்த காரியம் யார் செய்ய வேண்டும் என்பதை தேவனால் பகுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்பது பகுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்திலும் ஒரு சபையால்
யார் யார் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தேவன், அந்த மூப்பருக்கு என்ன காரியம், பிஷப்புக்கு என்ன காரியம், அதனுடைய ஆயர்களுக்கு என்ன காரியம், இவைகளையெல்லாம் தேவன் பகிர்ந்து பிரிந்து வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் தான் செய்ய வேண்டும். அது மனிதன் ஒருதன் விசுவாசியாக இருக்கிறவன் போய் நான் ஆயராக உட்காருவேன் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரியான ஒரு காரியம்தான் இங்கு நடந்தது. இவன் போய் நான் தூபம் காட்டுவேன், ஏனென்றால் நான் பலசாலி, நான் தேவனால் ஆசீர்வதிக்க. அவன் தேவனை உதாசீனப்படுத்தவில்லை, ஆனால் அவனுடைய அறிவின்மையால் அவனுக்கு நான் தூபம் காட்டுவேன், என் தேவனுக்கு நான் தூபம் காட்டுவேன் என்று அவன் செய்யக்கூடாது, அவனுக்கு அருளாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். ஊசியா ராஜா தன் ஆணவத்தினால் அடைந்த தண்டனை என்ன? 2 நாளாகமம் 26-21 வாசிப்பீர்களே. ஆனால் ராஜாவாம் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இதே போல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக பேர் இன்னும் கோலியாத் இருமாப்பினாலும் ஆணவத்தினாலும் தேவனை நோக்கி அவன் நிந்தையாக பேசினான். சிறுவனாக இருந்த தாவீது அவன் நிந்தையாக பேசிய அந்த கர்த்தரின் நாமத்தினாலே அவரை மேற்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தின் வளர்ச்சியின் காரணமாக தன் ரட்சிப்பை இழந்துவிடப்படியான காரியங்களை செய்யக்கூடாது. ஏனெனில் தேவன் ஆணவத்திற்கும் மனமேட்டுமைக்கும் எதிர்த்து நிற்கிறார். பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, ஜனங்களுக்கு அவர்கள் எப்படி ஆணவம் உள்ளவர்களாகவும் மனமேட்டுமை அடையவர்களாகவும் இருந்து உமது முன்னால் தாழ்ந்து மனத்தாழ்மையோடு உமது விண்ணப்பங்களை உமது முன்னால் ஏறெடுக்க வேண்டும் என்றும் உம்மை ஆராதிக்க வருபவர்கள் உமது முன்னால் மிகவும் தாழ்மையாகவும் எந்தவித ஆவணமும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பூரணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு சொன்னேன். அதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் அவர்கள் மனதை நீர் மாற்றும். நீர் அப்படி செய்ய போவதற்காக 100 கோடி தெய்வம். நன்றி ஆண்டவரே. ஆமென்.